ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையும் சத்தும் மிகுந்த நெல்லிக்காய் கேண்டி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நெல்லிக்காய் வச்சு ஒரு ஜெல்லி மாதிரி தான் செஞ்சுருக்கோம். இந்த மழை காலம் குளிர்காலத்துலலாம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் தேவைப்படும். அப்போ தான் நமக்கு சளி பிடிக்காமே இருக்கும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வரணும்னா நம்ம அடிக்கடி உணவில் விட்டமின் சி வந்து நிறையா சேர்த்துக்க விடணும். அது வந்து நெல்லிக்காயில் நிறைய அந்த விட்டமின் சி இருக்குது. இந்த நெல்லிக்காவை நம்ம அப்படியே நம்ம சாப்பிட முடியாது. சின்ன பிள்ளைகளும் அதை சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அதனால் அதை வந்து நாங்கள் வந்து ஒரு ஜெல்லி மிட்டாய் மாதிரி அதை செஞ்சுருக்கோம். வாங்க இந்த ஆம்லா கேண்டி அல்லது ஆம்லா ஜெல்லி உடனடியாக எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 1/2 கிலோ போல் முழு நெல்லிக்காய் நம்ம வாங்கிக்கணும். வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு அதை ஈரம் போக தொடச்சிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு நம்ம வந்து அதை அவிக்க போகிறோம். இந்த மாதிரி இட்லி பானையில் வச்சு நம்ம அவிக்கணும்னா குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்தில் இது வந்து நல்லா வெந்துடும். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துட்டு அதை வந்து தட்டில் வச்சுட்டு நல்லா இதை வந்து ஆற விடணும். நெல்லிக்காயெலாம் நல்லா ஆறின பிறகு அதில் இருக்க கொட்டையெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி பிரித்தோனாலே வந்துடும். இந்த மாதிரி தனியாக எடுத்துடணும். எடுத்த பிறகு இந்த நெல்லிக்காயெல்லாம் வந்து நல்லா ஸ்மூத்தாக நம்ம வந்து அரைச்சிடணும். இப்போ வந்து வெல்லம் 1/2 கிலோ எடுத்து அதில் வந்து ஒரு 1/4 கப் போல் நம்ம வந்து தண்ணி விட்டுக்கணும். தண்ணி விட்டுட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து காய்ச்சணும். இதில் ஏதாவது தூசிலாம் இருக்கும், அதனால் இந்த வெல்லம்லாம் கரைஞ்ச பிறகு நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம். இதை ஃபில்டர் பண்ண பிறகு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காயையும் இதில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல் இஞ்சி பேஸ்ட்டும் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 2 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த கார்ன்ஃப்ளவரையும் இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறனால நமக்கு வந்து நல்லா அந்த க்ளாஸியாக உங்களுக்கு அந்த பார்வையாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்ம வந்து ஒரு மூடி போல் லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கணும். இந்த லெமன் ஜூஸ் புழிஞ்சோன்னா இந்த நெல்லிக்காயோட துவர்ப்பு தன்மையை வந்து எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் கலக்கிட்டே இருங்க. கொஞ்சம் ஓரளவு கெட்டியாகி வரும்போது கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கோங்க. விட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம்லாம் போய் இந்த நெல்லிக்காய் வந்து நல்லா ஒன்றா திரண்டு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேனில் ஒட்டாமல் இது வந்து நல்லா அல்வா மாதிரி ஒன்றா திரண்டு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை அணைச்சிக்கலாம். அடுப்பை அணைச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் பட்டர் பேப்பரில் நெய் தடவி ரெடியாக வச்சுக்குவோம். ஸோ இது அணைச்சோன்னே இந்த கலவையை வந்து நம்ம அதில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா சமன் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை வந்து நல்லா ஆற விடணும். குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது ஆற விடணும். ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் இதை கவுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் அடியில் இருக்க பட்டர் பேப்பரை நீங்கள் இந்த மாதிரி எடுத்தோடனே எடுக்க வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுன விட்டு ஸ்லைஸ் பண்ணால் தான் நமக்கு ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்படி தனியாக எடுத்தாலும் நம்ம ஒன்றா சேர்த்து வைக்கும்போது சில டைம் அது வந்து ஒட்டிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
சர்க்கரையை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம டஸ்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்லைசஸ்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ இது சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் நம்ம கொஞ்சோண்டு நெய் ஊற்றினாலும் அவ்வளோ நெய் வாசத்தோட ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ சுவையும் சத்தும் மிகுந்த ஆம்லா கேண்டி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.